ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் ஐப்பசி மாதத்தினுடைய பௌர்ணமி தினமாக இருக்கின்றது. மேலும் சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய அன்னாபிஷேக தினமும் நாளைய தினமும் நடைபெற இருக்கின்றது. நாளைய தினம் எல்லா சிவ ஆலயங்களிலேயும் சிறப்பு அன்னாபிஷேகம் நடைபெறும். ஒவ்வொரு அன்னாபிஷேகத்திலேயும் பங்கு கொண்டு அவரை தரிசனம் செய்பவர்களுக்கு அவர்கள் பிறவி இருக்கும் வரைக்கும் அன்னத்திற்கு பிரச்சனையே வராது என்பதுதான் இந்த நாளுடைய சிறப்பினை சொல்லலாம். நாளைய தினம் சிவபெருமானை கண்டு அவரை கண்குளிர மனமாற வேண்டி உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் வைத்தீர்கள் அப்படின்னா வேண்டியபடியே நடக்கும்னு சொல்லப்படுகிறது. நாளை சிவ தரிசனம் செய்வதனால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அன்னதோஷம் இருப்பவர்களுக்கு சிவனை அலங்கரிக்கப்பட்ட அந்த அன்னத்தினால் உண்பதை மூலமாக உங்களுடைய தோஷமானது நிவர்த்தியாகும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாளைய தினத்துல சிவபெருமானை தரிசனம் செய்து அவருக்கு அபிஷேகம் செய்த அந்த சாதத்தை உண்பதனால உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்கும். சிவபெருமானுடைய முழுமையான அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காம நாளைய தினம் சிவ தரிசனம் செய்வதோடு சிவன் கோவில்களுக்கு உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் உண்டு. சந்திர பகவான் தனது கலையை இழந்து சாபத்தை மீட்டெடுப்பதற்காகவே சரணாகதி அடைந்த இடம்தான் சிவபெருமானுடைய பாதம். பெருமானின் தலையில பிறை சந்திரனை அணிகலனாக அணிய பெறும் பாக்கியத்தையும் சந்திர பகவான் பெற்றார். அதனாலதான் நாளைய தினத்துல சந்திர பகவான் 16 கலைகளுடன் முழு பொலிவோடு தெரிகின்ற அன்றைய தினத்துல உலகிற்கே உணவளிக்கக்கூடிய தினமான அன்னாபிஷேகமும் நடைபெறுகின்றது. இந்த நாள்ல மறக்காம ஒவ்வொரு ஜீவ ராசிகளுக்கும் உணவளிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தினம் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிவபெருமானுடைய மிகுந்த அருளை பெற்றுத்தரும் ஒரு வழிபாடாகத்தான் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய பௌர்ணமி தினம் இருக்கின்றது. சிவபெருமானுக்காக செய்யப்படுகின்ற இந்த அன்னாபிஷேக வழிபாடு கண் குளிர பார்ப்பவருக்கு இப்பிறவியில் அன்னதோஷமே இருக்காது என்று சொல்லப்படுகிறது. உங்களால் முடிந்த பொருட்களை நாளைய தினத்துல சிவன் கோவிலுக்கு சென்று காய்கறிகளோ பழங்களோ அல்லது மளிகை பொருட்களோ வாங்கி கொடுப்பதன் மூலமாக சிறந்த பலன்களையே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. சந்திர பகவான் அரிசி தானியத்தின் மீது ஆதிக்கம் கொண்டவர். உலகில் எல்லா இடங்களிலும் அரிசி என்பது முதற் பயிராகவே இருக்கின்றது. அந்த பயிரின் மூலமாக கிடைக்கின்ற நெல்லை வைத்து நாளைய தினம் சாதம் வடித்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்தும் விதமாகவே இந்த நாள் இருக்கின்றது. ஒவ்வொரு பருக்கை அன்னம் கூட சிவலிங்கத்தின் அம்சமாகவே இருக்கும். நாளைய தினம் நீங்க சிவ தரிசனம் செய்யும் பொழுது கோடி சிவலிங்கத்தை பார்ப்பதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் துலாம் ராசியில் பிறக்கும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினமானது சிவபெருமான் மிகவும் மனமகிழ்வோடு இருக்கின்ற தினம் என்பதனாலதான் இந்த நாளில் அன்னாபிஷேகம் மிக சிறந்ததென்று சொல்லப்படுகிறது. இந்த தரிசனத்தை எவர் ஒருவர் கண்குளிர தரிசிக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஐப்பசி மாதத்தினுடைய ஐப்பசி பௌர்ணமி தினத்துல சிவன் கோவிலில் முதலில் வாசனை திரவியங்கள் பால் தேன் முதற்கொண்டு அனைத்து விதமான அபிஷேகங்களும் செய்யப்படும். அதற்கு பிறகுதான் அறுவடை செய்த நெல் மணிகளை குத்தி அரிசி எடுத்து இந்த அரிசியை கொண்டு அன்னத்தை சிவலிங்கம் முழுவதும் மூடும்படியாக அலங்கரிப்பார்கள். அத்துடன் பல வகையான காய்கறிகளை கொண்டு லிங்கமூர்த்தியை லகனரம் செய்வார்கள். பூஜைகள் செய்யப்பட்டு அந்த அரிசி பக்தர்கள் அனைவருக்குமே பிரசாதமாக வழங்கப்படும். அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை நீர்நிலைகளிலோ குளங்களிலோ மீன்களுக்கு உணவாக போடுவார்கள். ஐப்பசி பௌர்ணமி தினத்துல சிவன் கோவில்களில் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அன்னாபிஷேகத்தை தரிசிக்கும் தம்பதியர்கள் இணை பிரியாமல் வாழ்வார்கள். குடும்பத்தில் இருக்கின்ற தரித்திர நிலை மாறும். பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். வறுமை நிலை என்பதே இருக்காது. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறுகள் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். முன் ஜென்ம பாவங்கள் அனைத்தும் தீரும் என்று இந்த நாளில் வழிபடுவதன் மூலம் சொல்லப்படுகிறது. அதனால நாளை தினம் மறக்காம உங்களால் முடிந்த ஏழை எளியோர்களுக்கு தானமாக ஏதாவது கொடுங்க. அப்படி இல்லைன்னா சிவ ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பா நாளைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். மறக்காம சிவ தரிசனம் செய்து சிவனுடைய பரிபூர்ண அருளை பெறலாம். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.